சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மே 26ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் திருநாள். மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே சக்சஸ் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல பெரிய ஏற்றம். நினைத்த காரியங்கள் சக்சஸ். அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான சொல்றார். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படும். எந்த விஷயத்தையுமே பொறுமையாக செயல்படுத்துவது, பொறுமையாக கையாள்வது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம்னா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இன்னொன்று ஏதோ ஒரு இதில் ஒரு விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திரம் மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், பெரிய திருப்தி, நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடுவது. அபாரமான நாள். எல்லாத்துலயுமே சக்சஸ் கொடுக்கும். நண்பர்கள் மூலியமாவும் நல்லது நடக்கும். எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ஒரு ஏற்றமும் சக்சஸும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம். நிறைய பேருக்கு இந்த நாள் வேலையில ஒரு தெளிவு திறக்கும். என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாம கொஞ்சம் பொறுமையாக நம்ம எப்படி செயல்படுத்தணுமோ, எப்படி வேணுமோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு ஹெல்த்ல லைட்டா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கணும். அவசியம் இல்லாத தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளேயோ வாக்குவாதங்களுக்குள்ளேயோ போகாம இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாம இருக்கணும். மரியங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் ஸ்வீட் சாப்பிடாம இருந்தாவே உங்களுக்கு பிரச்சனை வராது. மெயினா பெண்களிடம் தான் பிரச்சனை ஏற்படும். ஆனால் அதை மட்டும் நீங்க அனுசரிச்சு கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்னா சந்திரனுடைய முழு பார்வை இருக்கு, குரு பார்வை இருக்கு. நினைச்சது எல்லாமே முடியும். சந்திரன் குரு பார்வை இருக்கும் பொழுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. எல்லாமே நல்லது நடக்கும். 1-2 இல்ல, என்ன நினைச்சாலும் அது நடக்கும். அந்த அளவுக்கு அருமையா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் சேர்ந்திருக்கக்கூடிய புதாதித்ய யோகம் நேரடி பார்வையில் இருக்காது. அதனால கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அப்பா சம்பந்தப்பட்டது எந்த விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடிய சாழக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம். விரோதம் எது இருந்தாலும் சரி உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மதி நுட்பம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியை பெறும். எந்த கோபமா இருந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது பெரிய ஏற்றம். திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கேத்து நிறைய டிஸ்டர்பன்ஸையும் தடையும் கொடுக்கும். ஒரு சில இடங்கள்ல நம்ம முயற்சி செய்தாலும் தள்ளி போய் நடக்கலாம். ஆனா இந்த நாளை பொறுத்து நீங்க பிளான் பண்ணது எல்லாமே மத்தியானத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல நிறைய விஷயங்கள் சுத்தம் பண்ணணும்னு நினைப்பீங்க. வீடு நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பிளான் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பீங்க. எல்லா விஷயங்களும் நமக்கு ஏற்பவாறு நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதாரத்துல நல்ல மேன்மை, எடுத்த காரியங்களை வெற்றி, எல்லாமே நிம்மதி, அந்த மாதிரி டக்கு 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 நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும். எந்த விஷயத்திலயுமே விட்டு கொடுக்கணும். எந்த விஷயத்திலயுமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. தேவையில்லாத அந்யோன்யம் இல்லாம எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருப்பது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அபாரமான வெற்றி தெரியும். குடும்பத்துல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேர் இந்த நாள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வாங்குவதற்கும் நிறைய வரவேண்டிய பணம்லாம் வருவதற்கான அற்புதமான நாளா இருக்கப்படுது. அதுல இந்த நாள் பெண்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.